தமிழ் தேசிய மலைநாடு மக்கள் கட்சி நடத்தும் சமூக நீதி மற்றும் சாதிவாரி கணக்கெடுப்பு என்ற பெயரில் இங்கே உப்பிலியபுரத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிற பொதுக்கூட்டத்துக்கு வருகை தந்திருக்கும் புரட்சி தமிழன் கட்சி மலையாள பேரவை சார்பாக ஆலத்தூர் ஒன்றிய செயலாளர் ராஜசேகர் அவர்கள் மற்றும் காசிராஜன் மாவட்ட செயலர் பெரம்பலூர் அவர்கள் மற்றும் ஆசத்தம்பி சேலம் ஒருங்கிணைப்பு செயலாளர் மற்றும் திருப்பூர் சுடலை மாநில இளைஞர் பாசறை அவர்களுக்கும் சுசி விடுதலை குமரன் பொதுச் செயலாளர் கம்யூனிஸ்ட் கட்சி அவர்களுக்கும் சா சுரேஷ்குமார் தமிழ் தேசிய போராளி அவர்களுக்கும் ராவணன் மாநில துறை செயலாளர் அவர்களுக்கும் எம் விஜயகுமார் எடப்பாடி சேலம் தெற்கு மாவட்ட செயலாளர் புரட்சி தமிழன் கட்சி அவர்களுக்கும் மற்றும் இங்கே வருகை தந்திருக்கும் அனைத்து தோழமை கட்சி நண்பர்களுக்கும் பொறுப்பாளர்களுக்கும் என் முதன்மை போராளி என்ற ராமசாமி தமிழ் தேசிய மலைநாடு மக்கள் கட்சி நிறுவன தலைவர் அவர்களுக்கும் என் முதல்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ பொதுவா சமூக நீதி, சோசியல் ஜஸ்டிஸ், சமூக நீதினா நம்ம பொதுக்கூட்டத்தில் ரெண்டு கோரிக்கை இருக்குது. சமூக நீதி அப்புறம் சாதிவாரி கணக்கெடுப்பு. இது மூலமொழியா ஒவ்வொரு இடத்துல 10 பேர் 20 பேர் கூலி பேசுறது எல்லா மக்களும் எதுக்கு பேசுறாங்க, இவங்க பேசுறதுனால நம்மளுக்கு என்ன பிரயோஜனம், இதுக்காக ஏன் இவங்களை கட்சி ரீதியாக கூட்டமா போட்டு விழிப்புணர்வை கொண்டு வராங்கன்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ சோசியல் ஜஸ்டிஸ்னா நம்ம என்ன சொல்றோம், சமூக நீதி அப்படின்னு சொன்ன ஆங்கிலத்துல சோசியல் ஜஸ்டிஸ். இதுல நம்ம எல்லாத்துக்குமே சமமா வாய்ப்பு தரணும். எதுக்கு வாய்ப்பு தரணும்? சமூக நீதின்றப்ப வாய்ப்பு, வேலை வாய்ப்பு, எந்த இதுல போட்டி இருந்தாலும் அதுல சமமா கொடு. இதுல நீ கருப்பு நீ சிவப்பு நிறம் பார்த்து கொடுக்காத. அதே மாதிரி தாழ்த்தப்பட்டவன் பணக்காரன் இந்த மாதிரி ஜாதி பார்த்து கொடுக்காத. அதே மாதிரி எந்த ஒரு இது ஜாதி மதம் இந்து கிறிஸ்டியன் முஸ்லிம் இந்த மாதிரி மதத்தை பிரிச்சு பார்க்காத அப்படின்னு நம்ம ஐயா அம்பேத்கர் எழுதி வச்ச சட்ட புத்தகத்தில் எழுதி வச்சுட்டு போயிட்டார். இதை கடைப்பிடிக்க சொல்லிதான் நம்ம மக்களை விழிப்புணர்வு கொடுக்க சொல்றாங்க. தவிர இந்த மக்கள் என்ன நினைக்குதுன்னா, ஒவ்வொரு 5 வருஷத்துக்கும் யாரோ ஆட்சிக்கு வருவாங்க, ஆட்சியை பிடிப்பாங்க, பொய்யான வாக்குறுதியை கொடுப்பாங்க, நிறைவேற்றுவாங்க அப்படின்னு கனவு கண்டுட்டு இருக்காங்க. நம்ம பண்ண வேண்டிய கடமை என்ன, நம்மளோட உரிமை என்ன, நம்ம எதுக்கு வாய் திறக்கணும், எதுக்கு வாய் மூடி இருக்கணும், இதெல்லாம் ஒவ்வொரு ஆள் சிந்திக்கணும். நீங்க படுக்கிறதுக்கு முன்னாடி தினமும் யோசிச்சு பாருங்க, காலையில இருந்து சாயந்தரம் மட்டும் நம்ம என்னென்ன செஞ்சோம், செஞ்சது சரியா தப்பா, நம்ம யார் கூட பழகணும், பழகினவன் சரியானவனா தப்பானவனா அப்படின்னு நீ பிரிச்சு பார்க்க தெரியலன்னா
உன்னையால ஓட்டு போட்டு நல்லவனை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கும் உன்னையால முடியாது. நல்லவன் யாரு கெட்டவன் யாருன்னு 1ஆவதுல இருந்து 10ஆவது மட்டும் படிக்கிறப்ப நம்ம கூட படிக்கிறவனா நல்லவனா கெட்டவனா விளையாடுறவனா படிக்கிறவனா இது மாதிரி நம்ம பிரிச்சு பார்ப்போம். அது மாதிரி இந்த சமூக நீதின்றது அரசாங்கம் எப்ப சுதந்திரத்துக்கு முன்னாடி இருந்தாலும் சரி, ஜாதி பத்தி பேசாத, மதத்தை பத்தி பேசாத. ஏன்னா இதை பத்தி ரெண்டும் பேசுனா கலவரம் வந்துடும், சண்டை சச்சரவு வந்துடும். அண்ணன் தம்பியா பழகுடா, நீங்க ஏன் போட்டி பொறாமையில பழகுறீங்கன்றத இந்த சமூக நீதி. இப்போ ஒரு கல்யாணத்துக்கு போறோம், கல்யாணத்துல சாப்பாட்டுல போய் முன்னாடி போய் உட்காந்துடுறோம். உட்காந்தோம்னா டேபிள்ல கணக்கு வச்சு ஒரு 10 பேர் உட்காருவாங்க. 10 பேர் உட்கார்றப்ப இன்னும் ஒரு 10 பேர் போனோம்னா தலைவர் வந்திருக்காரு, முக்கியமான வந்திருக்காரு அப்படின்னு ஒருத்தர் உட்கார்ந்தவனை எழுப்பிட்டு உட்கார்றான் பாரு, அது அங்கதான் சமூக நீதி அடிப்படுது. இப்போ